Hi everyone. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல தேர்ட் சம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம்மோட கொஸ்டின் என்னன்னா, வாட் வில் பி தி எஃபெக்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆன் தி அக்கவுண்டிங் ஈக்குவேஷன்? அதுல ஏ என்ன கொடுத்திருக்கு? சுனில் ஸ்டார்டட் பிசினஸ் வித் 1,40,000 கேஷ் அண்ட் கூட்ஸ் வர்த் 60,000. ஸோ சுனில் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கேஷை 1,40,000 ஸ்டாக்ல 60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் குட்ஸ் அப்படின்ட்டு கேஷில் 1,40,000 ஸ்டாக்ல 60,000 என்டர் பண்ணணும். அப்படியே நம்ம கேபிட்டலில் அது 2 லேக்காக கம்பைன் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ 1,40,000 ப்ளஸ் 60,000 ஈக்குவல் டு 2 லேக். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் வர்த் 20,000 பை கேஷ். அதாவது ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கேஷாக 20,000 கொடுத்து. ஸோ நம்ம ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்னு போட்டு கேஷில் 20,000 ரெடியூஸ் பண்ணணும், ஃபர்னிச்சரில் 20,000 ஆட் பண்ணணும். ஸோ இதை என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு பேலன்சிங் பண்ணுவோம். ஸோ 1,40,000 மைனஸ் 20,000 ஈக்குவல் டு 1,20,000. இங்கே சேம் 60,000 அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்னிச்சரில் நம்ம வந்து 20,000 ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதை கொண்டு வந்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னது? கேபிட்டல். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதை அப்படியே 2 லேக்காக மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா? அது வந்து டோட்டல் அசெட் ஈக்குவல் டு டோட்டல் லைபிலிட்டி. எஸ், 1,20,000 ப்ளஸ் 60,000 ப்ளஸ் 20,000 ஈக்குவல் டு 2 லேக். அதே மாதிரி இங்கே இருக்கிறதும் 2 லேக். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் 800. ஸோ டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர், அதாவது நம்ம வாங்கின ஃபர்னிச்சருக்கு டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, அதாவது அதோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. எவ்வளவா? 800 ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஃபர்னிச்சர்லேருந்து -800 போடுறோம். அதே மாதிரி கேபிட்டல் டிப்ரிசியேஷனை ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ -800 ஃப்ரம் கேபிட்டல். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம்? பேலன்ஸ் பண்ணும்போது 1,20,000 அப்படி கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் 60,000 மூவ் பண்ணிக்கலாம். ஃபர்னிச்சரில் 800 மைனஸ் பண்ணிட்டா 19,200 வந்துடும். அடுத்தது இங்கே கேபிட்டல்லையும் சேஞ்சஸ் பண்ணிட்டு 1,99,200 we got the amount. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். ஈக்குவேஷனில் இது எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணிட்டோன்னா we got 1,99,200. the சேம் அதை வந்து லைபிலிட்டிலையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1,99,200. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? டெபாசிட்டட் இன்டு பேங்க் 40,000. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம் 40,000. ஸோ நம்ம கேஷ்ல வந்து 40,000 ரெடியூஸ் பண்ணிட்டு பேங்க்ல 40,000 ஆட் பண்ணுவோம். எஸ். நெக்ஸ்ட் இப்போ 1,20,000 மைனஸ் 40 போச்சுன்னா 80,000. நெக்ஸ்ட் ஸ்டாக்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இட் வில் மூவ். நெக்ஸ்ட் பேங்க்ல வந்து 40,000 கொண்டு வந்தாச்சு. ஃபர்னிச்சர்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது, கேபிட்டல்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம்? இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு இங்கே டோட்டல் அசெட்டாக கொண்டு வருவோம். அதே மாதிரி கேபிட்டல் அமௌண்ட் என்னவோ அதை ஆட் பண்ணிட்டு கிரெடிட்டர்ஸ் இருந்தால் கிரெடிட்டர்ஸோட ப்ளஸ் பண்ணலாம். கிரெடிட்டர்ஸ் இல்லை அப்படின்னா we will keep the capital amount as the total liability amount. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க? paid electricity charges through net banking 500. ஸோ paid electricity charges அதில் என்ன பண்ணியிருக்காங்க? நெட் பேங்கிங்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவோம்? பேங்க்ல இருந்து -500 பண்ணுவோம். the same amount will be reduced from the capital amount -500. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டோம் இல்லையா? பேலன்ஸ்ல என்ன பண்ணுவோம்? 80,000 கீழே கொண்டாந்தாச்சு, 60,000 மூவ் பண்ணியாச்சு. இங்கே 40,000 மைனஸ் 500 என்ன ஆச்சு? 39,500 வந்துச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஃபர்னிச்சரில் நோ சேஞ்சஸ். இங்கே 500 ரெடியூஸ் பண்ணிட்டா we get 1,98,700 அமௌண்ட். அந்த ஈக்குவேஷன் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு the added value will be our total asset amount. And here also the reduced amountலாம் பண்ணதுக்கு அப்புறமா we got the amount 1,98,700. So both are same. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? sold goods to Ravi costing 10,000 for 15,000. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? ரவிக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட கூட்ஸ் வேல்யூ வந்து 10,000 தான். பட் ஆனால் we sold for 15,000. அப்போ நமக்கு 5,000 வந்து ப்ராஃபிட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே கேபிட்டலில் 5,000 ப்ளஸ் பண்ணிக்கிறோம். நாம சேல் பண்ண வேல்யூ என்னது? 15,000. பட் ஆனால் the value of the goods என்னது? 10,000 தான். ஸோ நம்ம ஸ்டாக்லேருந்து வெறும் 10,000 தான் ரெடியூஸ் பண்ணணும். டெட்டாஸில் 15,000, அதாவது சேல் பண்ண வேல்யூவை இங்கே என்டர் பண்ணுறோம். இங்கே நமக்கு என்ன ஆகுது? நம்ம ப்ராஃபிட் வாங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை வந்து இங்கே நம்ம கேபிட்டலில் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே 80,000, இங்கே சேஞ்சஸ் இருக்குது. ஸோ 60,000 மைனஸ் 10,000 50,000. நெக்ஸ்ட் இங்கே வந்து பேங்க் அமௌண்ட். அடுத்தது இங்கே ஃபர்னிச்சர் அந்த சேஞ்சஸும் கிடையாது. டெட்டாஸில் 15,000 நம்ம புதுசாக ஆட் பண்ண வேல்யூ. அப்புறமா டோட்டல் அசெட் வேல்யூ இது வந்து ஈக்குவேஷனுக்கு எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணிட்டா இங்கே we got 2,03,700 அமௌண்ட். அதே மாதிரி இங்கே வந்து ப்ளஸ் 5,000 பண்ணதுக்கு அப்புறமா we got 2,03,700 அமௌண்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின். ஸோ த லாஸ்ட் கொஸ்டின் இஸ் goods returned by Ravi 7,500 costing 5,000. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு? கூட்ஸை நமக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. அதாவது வாங்கியிருக்கிற அமௌண்ட்டை ஸ்டாக்கை வந்து மறுபடியும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ எவ்வளவுக்கு? அதாவது 7,500 இருக்கிற வேல்யூவான ஸ்டாக்கை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணதுனால நம்ம அந்த அமௌண்ட்டை தான் ஸ்டாக்ல ஆட் பண்ணணும்.
வருது. அதனால நம்ம ஆட் பண்றோம். ஓகேவா? இப்ப நம்ம கிட்ட இருந்து என்ன மைனஸ் ஆயிருச்சு? ₹5000 மைனஸ் ஆயிருக்கு. ஏன்னா நமக்கு அது லாஸ். அதனால -5000 போட்டிருக்கோம். ஸோ இது 2த்தையுமே வந்து ரெட்யூஸ் பண்ண வேல்யூ என்னது? 7000 மைனஸ் 7500 மைனஸ் 5000 என்னது? 2500. ஸோ அததான் நம்ம வந்து கேபிட்டல்ல ஆட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணலாமா? இங்க 80,000, இங்க வந்து 57,500, இங்க 39,500, இங்க 19,200, டெட்டாஸ்ல வந்து 10,000. அதாவது ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 10,000 ஆயிடுச்சு. இப்போ கேபிட்டல்ல அதே மாதிரி சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா we got 2,06,200 அமௌண்ட். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் அசெட் அண்ட் டோட்டல் liability சேம் ஆயிடுச்சா? எஸ். ஸோ we got 2,06,200 as a total asset and total liability value.